பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனு. பகவத்கீதையிலே தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் என்னென்ன விதமான பக்தர்கள் அப்படின்னு 4 விதமான பக்தர்கள் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். அதையே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கீதா விவர்த்தி என்கின்ற அந்த கிரந்தத்தில் அதை கொஞ்சம் விஸ்தாரமாக விளக்குகிறார். பகவானை தேடி அல்லது குருவை தேடி வருகின்ற பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பகவானும் அறிவார், நமது குருவும் அறிவார், இவர்கள் எதற்காக இங்கு வந்துள்ளார்கள். அப்ப வருகின்ற பக்தர்களில் 4 வகை என்று பகவத்கீதை விளக்குகிறது. ஒன்று ஆர்த்தஹா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நிலை பக்தர்கள். இவங்க தினசரி ஒரு கோயிலுக்கு போய் சுவாமியையோ குருவையோ பிரார்த்தனை செய்வாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அதாவது தீராத ஒரு நோய், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணமெல்லாம் களவாடி போய் வறுமையினுடைய விளிம்பில் நிற்கும் பொழுது, அதாவது நிலைமை வேறு வழியே இல்லை, என்னால் இனி வாழவே முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, அந்த நேரத்தில் ஒரு பகவானை பார்க்க மாட்டோமா அல்லது ஒரு குரு மூலமாக ஏதாவது ஒரு அனுகிரகம் கிடைக்காதா என்கின்ற அந்த ஏக்கத்தோடு வருகின்ற பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பகவானுடைய நினைப்பு இருந்ததா அப்படின்னா இல்லை. அவங்க வர்றது இருக்குன்னா அவங்களுடைய கஷ்டம் தீரணும், அவ்வளவுதான். அது ரோகமாக நோயாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிணியாக இருக்கலாம், செல்வத்தை எதிர்பார்த்து இருக்கலாம், மனத்தாங்களாக இருக்கலாம். அதை ஒன்றை எதிர்பார்த்து வருகின்ற பக்தர்களை ஆர்த்தஹா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவர்களை வேறு விதமாக பகவான் பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லை. என்னை நாடி வருகின்ற எந்த பக்தராக இருந்தாலும், அவர் எந்த நிலையில் வந்தாலும், அவர்கள் என்ன கேட்கிறாரோ அதனை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் ஸ்பஷ்டமாக சொல்றார். சரி, 2வது பக்தர்கள் எப்படி அப்படின்னா ஜிக்ஞாசஹா அப்படின்னு. ஜிக்ஞாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை படைச்சது யாரா இருக்கும்? ஒருத்தர் சொல்வார், சிவனே அனைத்துக்கும் முதன்மையானவன். இன்னொருத்தர், நோ, நாராயணனே இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அம்பாள். இந்த உலகத்தை படைப்பது, காப்பது, அழிப்பது அம்பாளினுடைய வேலை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குரு பெரியவரா அந்த குரு பெரியவரா, எங்க போனால் உடனடியாக நமக்கு உண்டான தீர்வு கிடைக்கும், இதைய பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். கடைசியில அந்த தெளிவே இல்லாத ஒரு நிலையில் ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் அல்லது குருவிடம் வருகின்ற பக்தர்கள் 2ஆம் ரகம். அப்ப என்னாச்சு, பகவான் இவர் வந்தது எதுக்கு அப்படின்னா, அந்த அறிவுனுடைய தெளிவு, எதில் அவருக்கு குழப்பம் இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்து விட்டு விடுகிறார். 3வது அர்த்திராதி. 3வது அர்த்திராதி. 4 வித புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு. தர்மம், அர்த்தம். அர்த்தம்னா செல்வம்னு அர்த்தம். எவ்வளவு இருந்தாலும் போராது போராது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னும் வேண்டும், அந்த செல்வம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மேலும் உயர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு பகவானை குருவை வருபவர்கள், பார்க்க வருபவர்கள் இந்த 3வது ரகம். யார் மேலும் இறைவனோ குருவோ கோபித்துக் கொள்வதில்லை. அவர்களுக்கு வேண்டிய அந்த செல்வத்தையும் கொடுத்து விடுகிறார். 4வது ஞானி. ஞானி என்றால் எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் என்கின்ற ஒரு நிலைக்கு எந்த ஒரு பக்தர் வருகிறாரோ அவர்களை ஞானி.
நான் செய்கின்ற அனைத்துமே உன்னால் நடக்கின்றது என்கின்ற தெளிவை தெரிந்து கொண்டு நீயே சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு பகவானிடமும் குருவிடமும் தன்னை அர்ப்பணித்தவர்கள் யாரோ அவர்கள் ஞானி. அப்போ அவர்கள் மற்ற 3 பேரும் என்ன நினைத்து வந்தார்களோ அவர்களுக்கு தேவையானதை குரு கொடுத்து விடுவார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த ஞானிக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா, அந்த ஞானிக்கு தன்னையே கொடுப்பார் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது பாரு. அப்போ இந்த 4 பேர்ல உத்தமமானவர்கள் யார், மிகவும் பிடித்தவர்கள் யார் அப்படின்னா, 4 பேருமே பக்தர்களாக இருந்தாலும் ஞானியை மட்டுமே எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு ராகவேந்திர சுவாமிகள். ஞானி என்றால் பரம பக்தன். பகவானா பக்தனா அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தனே ஜெயிக்கிறான். இப்போ உதாரணத்துக்காக இதற்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, மகாபாரதத்துல பீஷ்மர் இருந்தார், பரம பக்தர், விஷ்ணுவே சர்வோத்தமன் அப்படின்னு தெரிஞ்சின்றவர். இருந்தாலும் கிருஷ்ணனுடைய எதிரணியில் இருந்து போர் புரியக்கூடிய ஒரு துர்பாகிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார். ஆனால் பகவானை பற்றிய மிகுந்த அறிவு பெற்றவர், அவர் ஞானியும் கூட. 525 வருடங்கள் பாடம் பயின்ற ஒரு மிகப்பெரிய பழுத்த பாட்டனார் பீஷ்மர். இப்ப பாருங்க, பகவான் கிருஷ்ணனுக்கும் பீஷ்மருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பீஷ்மர் தன் வாயால் ஒரு வார்த்தை சொல்றார், மகாபாரத போரில் கிருஷ்ணா உன்னை நான் ஆயுதம் எடுத்து வைத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொல்றார். பகவான் கிருஷ்ணன் சிரிக்கிறார். தர்மம் ஜெயிக்க வைக்க ஆயுதம் எடுத்தால் என்ன, எடுக்காவிட்டால் என்ன, அவனுடைய ஒரு கண் பார்வையில் மகாபாரத யுத்தம் முடிந்துவிடும். ஆனால் என் எதிரே சொல்லிக் கொண்டு இருப்பவன் என்னுடைய பக்தன். பக்தனுடைய வார்த்தை என்றுமே பொய்க்க கூடாது. அப்போ ஞானிக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய ஸ்நேகம் பார்த்தீங்களா? கடைசியில மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மரை உனக்கு ஆயுதம் எடுத்து வைத்தே தீருவேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? பக்தனுக்காக அந்த தேர் சக்கரத்தை எடுத்து நின்றான் கண்ணன். இதனால் கிருஷ்ணனுக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய பக்தனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். அதனால் எனக்கு எவ்வளவு இழுக்கு ஏற்பட்டாலும் எனக்கு பக்தனுடைய வார்த்தை தான் முக்கியம். பக்தன் என்கின்ற, ஞானி என்கின்ற ஒரு நிலை வருவது கடினம். அந்த பக்குவம் மட்டும் வந்துவிட்டால் நாம் சொல்கின்ற அத்தனை வார்த்தைகளையும் மெய்ப்பிப்பவன் நமது குரு ராகவேந்திர சுவாமிகள். பார், கீதா விவர்த்திலே ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறார். 4 பக்தர்கள் இருக்கிறார்கள், 4 விதமாக. ஆர்த்தஹா, ஜிக்ஞாசஹா, அர்த்தாதி, ஞானீனஹா. இந்த 4 பக்தர்களுக்கும் வேண்டியதை கொடுத்தாலும் எனக்கு மிகவும் பிரியமானவர் ஞானியே அப்படின்னு சொல்லிட்டு, ஞானத்தினாலே மோட்சம் அப்படிங்கிற மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பகவத்கீதையின் உரையாக கீதா விவர்த்தி என்கின்ற அற்புதமான கிரந்தத்துகள் பாமரருக்கும் புரியும்படி மிக அழகாக விளக்குகிறார். என்ன சொல்லுதுன்னா, ராகவேந்திர சுவாமிகளுடைய ஞானத்தின் ஆழம் இருக்கு இல்லையா, அவ்வளவு எளிதில் இறங்கி அந்த முத்துக்களையும் ரத்தங்களையும் எடுத்துவிட முடியாத பக்தர்களே, அவ்வப்பொழுது ஏதோ 1-2 விஷயங்களை பக்தர்களிடம் பகிர்வதில் மிக 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 சந்தோஷம். இந்த 2 வார்த்தைகளை ராகவேந்திர சுவாமிகளுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ராம்.